ஒரு பக்கம் மூளை தின்ற அமீபா நோய் பரவற பயம், இன்னொரு பக்கம் குடிக்க தண்ணி கூட இல்லாம அலமோதுற கூட்டம். ஹாய் காய்ஸ், நான் உங்க வே2 நியூஸ் கீர்த்தி. இது டெய்லி டீ. கார்த்திகை மாசம் பிறந்ததும் சபரிமலையில தரிசனத்துக்காக பக்தர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளால ஆல்ரெடி மூளை தின்ற அமீபா நோய் பரவற பயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழக அரசு கொரோனா மாதிரி பரவக்கூடிய நோய் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூட்டம், கிட்டத்தட்ட வரலாறு காணாத கூட்டம் வந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஏன்னா நட திறந்து 48 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. இதனாலேயே பேரிடர் மீட்பு குழு தயாரா இருக்கிறதாவும், ஒரு நாளைக்கு 80,000க்கும் மேற்பட்டவங்க தரிசனம் பண்ணிட்டு போறதாவும் சொல்றாங்க. இதுல பெரியவங்க குழந்தைங்கன்னு சொல்லி குடிக்க தண்ணி வசதி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு கேரள உயர்நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. சோ அதனாலேயே இப்ப 20,000 இருந்த ஸ்பாட் புக்கிங்க 5,000க்கு குறைச்சிருக்காங்க. நவம்பர் 24 வரைக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.